ஒண்ணுமே தயவு செய்து ஒண்ணுமே பண்ணலான்ட்டேன். யாராவது வாய்ப்பு இல்ல வர வச்சுடா கடிச்சு பிடிச்சா பட்டுச்சுடா. கவுரு நடத்துவா கப்பன் கவுரு கையில வெட்டா விஷமுள்ள நாகப்பாம்போட இப்படி விளையாடலாமா? சீரிய பாம்பிடம் சிக்கிய இளைஞர். அநியாயமா ஒரு உசுறு போச்சேங்க. வச்சுடா கடிச்சு பிடிச்சா பட்டுச்சுடா. சேலம் நிலவாரப்பட்டி பகுதியை சேர்ந்த 21 வயதாக ராஜமுருகன் அப்படின்ற இளைஞர் வெல்டிங் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. தந்தையும் இழந்துட்டாங்க, தாயும் உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காங்க. இந்த நிலையில வீட்டுல புகுந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக நண்பர்கள் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நண்பர் வீட்டுக்கு ராஜமுருகன் போயிருக்காங்க. நாகப்பாம்பை பார்த்திருக்காங்க. அது பிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. தலையை அழுத்தி பிடிச்சு பாம்பை பிடிக்க முயற்சி பண்ணும் போது பாம்பு அவருடைய விரலுக்கே அப்படியே கடிச்சிருக்கு. அப்பவும் மறுபடியும் அதை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ரத்த வடி அவருடைய கையில வலி அதிகமாக பக்கத்துல இருந்து இளைஞர்களுமே அண்ணா வேணானா வாங்கனா மருத்துவமனைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வலி அதிகமான நிலையில ராஜமுருகனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. உடல் முழுக்க விஷம் பரவன நிலையில சுய நினைவையும் இழந்திருக்காரு. அரசு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்தோம். சிகிச்சை பலனின்றி ராஜமுருகன் உயிரிழந்திருக்காங்க. விளையாட்டா பாம்பை பிடிக்க முயற்சி பண்ண இளைஞர் இப்படி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சுன்னா அதை பிடிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கையாளுங்க, இல்லனா வனத்துறையினருக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தோம். இளைஞர்களுடைய இந்த விளையாட்டு செயலால இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பாம்புகள் கடிச்சிடுச்சு அப்படின்னா உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனை அணுகணும். அது மட்டும் இல்லாம சுயமா ஏதாவது மருத்துவம் பாக்குறதால உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.